பாதை உன்னத பாதை வாழ்வை உயர்த்தும் பாதையில் நெஞ்சில் உண்மை என்ற பெயரை பதித்தேன் உலகம் என்றும் துதிக்கவே இது ராகமே புது வேகமே உன்னை நேசிக்கும் உற்சாகமே நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம் நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம் சத்யமேவ 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 ஜெயதே உண்மையை நேசிப்பாயே வாய்மையே வெல்லும் சத்யமேவ 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 ஜெயதே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். சத்தியமேவ ஜெயத்தே. சுதந்திரம் கிடைச்சு 65 வருஷம் ஆகுது. இது சத்தியமேவ ஜெயத்தே ஒரு பிரயாணம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது சத்தியமேவ ஜெயத்தேவின் பயணம். கடந்த 3-4 மாசமா நாம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பயணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அதோட இந்த பயணத்தின் போது என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த 3.5 மாசத்துல கோடிக்கணக்கான மக்கள் சத்தியமேவ ஜெயத்தேவோட சேர்ந்திருக்காங்க. அப்புறம் ஷோவை பார்த்துட்டு தங்களோட எண்ணங்களை, கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லியும் இருக்காங்க. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, எஸ்எம்எஸ்எஸ், ஆன்லைன் ஓட்டிங், ஐவிஆர் மொபைல், இமெயில், வெப்சைட் ரெஸ்பான்சஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், லெட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே நம்ம கூட 1.5 கோடி முறை தொடர்பு கொண்டிருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா சத்தியமேவ ஜெயத்தேக்கு 1 பில்லியனுக்கும் அதிகமா இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது 100 கோடிக்கும் மேல இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சத்தியமேவ ஜெயத்தேவை நீங்க ஏத்துக்கிட்டதுக்காக மனசார நான் உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா சத்தியமேவ ஜெயத்தே ஒரு பெரிய குடும்பமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல என்னன்னா அதிர்ஷ்டக்காரன்னே நினைக்கிறேன். நீங்க பல விஷயங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நான் ஷோல சொல்றது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். இதை என்னோட பொறுப்பாவும் நினைக்கிறேன். நண்பர்களே, நாங்க இந்த பயணத்தை தொடங்கும் போது எங்களோட கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நாங்க இந்த பயணத்தை 2 இல்ல 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். நாங்க இந்த பயணத்தை எப்படி ஆரம்பிச்சோம், எதுக்காக நாங்க இதை ஆரம்பிச்சோம், வாங்க இப்ப அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பம் 2009ஆம் ஆண்டு நடந்தது. ஸ்டார் டிவியோட CEO மிஸ்டர் உதய் சங்கர் அமீர் கான் சின்ன திரையில வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அமீர் கானும் இது விஷயமா பல நாட்கள் யோசிச்சிருக்காரு. ஆனா ஒரு மனோரஞ்சகமான நிகழ்ச்சியை நடத்துறதுல அவருக்கு உடன்பாடு இருக்கல. சின்ன திரைய ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா பயன்படுத்தி சமுதாய பிரச்சனைகளோட மக்கள் கிட்ட சேரதுதான் அவர் விரும்பினாரு. உதய்க்கும் அமீரோட எண்ணங்கள் பிடிச்சிருந்தது. இந்த 10 வருஷத்துல அமீரோட எண்ணங்கள்ல நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். இந்த சமுதாயத்துல நடக்கிற அநியாயங்கள் அவரோட பேச்சுல தெரிஞ்சது. அதுவும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அதனால அவர் எது செஞ்சாலும் அது கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அது கண்டிப்பா இந்த சமுதாயத்தை மாத்தி காட்டுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. ஒரு டீம் அமைக்கப்பட்டது. ரிசர்ச்சும் ஆரம்பிச்சாங்க. 1 வருஷத்துக்கு இந்த டீம் மும்முரமா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் நம்ம நாட்டு மக்களோட குரலை கேட்க தீவிரமா கிளம்பினாங்க. நாட்டு மக்களோட குரலும் அவங்களோட அனுபவங்களையும் இவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மக்களோட அனுபவங்கள் முக்கியம் வாய்ந்ததா இருந்தது. இது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறது அவசியம்னு பட்டது. அதனால தூர்தர்ஷன் கூட இந்த ஷோ இணைக்கப்பட்டது. இது அமீரோட ஐடியா தான். அதுவும் இது அருமையான ஐடியாவா இருந்தது. நம்ம நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பல இடங்கள்ல மக்கள் தூர்தர்ஷனை தவிர வேற எதையுமே பார்க்கறது இல்ல. ஏன்னா அதை தவிர பார்க்க அவங்களுக்கு வேற வசதி கிடையாது. இந்த ஷோ நல்லா போகணும்னா எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா செயல்படணுங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. ப்ரொடியூசரும் பிராட்காஸ்டிங் பண்றவங்களும் அதே மாதிரி தானே இருந்தாகணும். ஹிந்தியை தாண்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், வங்காளம், மராட்டி, அதோட ஆங்கிலம், இப்படி எல்லா மொழிகளையும் மே 6ஆம் தேதியிலிருந்து டெலிகாஸ்ட் ஆரம்பிக்க முடிவு பண்ணாங்க. ஆல் இந்தியா ரேடியோ அப்புறம் விவித் பாரதி கூட சேர்ந்து பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இதனால எந்தெந்த ஊர்கள்ல டெலிவிஷன் வசதிகள் இல்லையோ அவங்களால இந்த நிகழ்ச்சியை ரேடியோல கேட்கறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நாங்க அதை அமல்படுத்திட்டோம். அவர் கூட நாங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியானது பிரசார் பாரதியோட 2 கிளைகளான தூர்தர்ஷனும் ஆகாஷவாணியும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இந்நிகழ்ச்சி மக்களை சென்றடைய உதவியது. இது மட்டும் இல்லாம வார வாரம் இந்த ஷோவை பத்தி பத்திரிகைகள்ல கட்டுரைகள் எழுதவும் அமீர் முடிவு பண்ணாரு. இதுக்கான ஒரு தனி வெப்சைட்டும் உருவாக்கப்பட்டது. இதுல எபிசோடோட விவரங்களும் கிடைக்கும். அதோட எந்த மூலையில நீங்க இருந்தாலும் உங்களால இந்த எபிசோட பார்க்க வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. மக்கள் தங்களோட எண்ணங்களை சொல்லவும் அதுல வசதிகள் இருந்தது. எல்லா விதத்திலயும் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுல இந்த டீம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அவங்க லட்சியமா இருந்தது. நிகழ்ச்சி மக்களுக்கு போய் சேருது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்களோட எண்ணங்களும் கருத்துக்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு கருதப்பட்டது. இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து செயல்படுத்த லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கால இருக்கிற மிஸ்டர் ஜானத்தன் டோட்டனை அட்வைசரா நியமிச்சாங்க. நான் அமீரை சந்திச்சு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு அவர்கிட்ட சொன்னேன். மக்கள் சொல்றதை நீங்க கேட்க டிஜிட்டல் டெக்னிக் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் சொன்னேன். நான் சொன்னதை அவர் ஏத்துக்கிட்டார். இதை ஒழுங்கா செயல்படுத்த நாக்பூர்ல இருக்கிற ஒரு முக்கிய கம்பெனிக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. எங்க ஐடியா ஒரே இடத்துல எல்லா மெசேஜஸையும் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் 1000 பேர் கொண்ட ஒரு யங் குரூப் அந்த மெசேஜஸை படிக்கணும். அதை எங்களுக்கு விளக்கி சொல்லணும். ஒரு மெசேஜஸையும் அவங்க விட்டு வைக்க கூடாது. இதுதான் எங்களோட ஐடியா. அப்புறம் மே 6ஆம் தேதியும் வந்தது. நாட்டு மக்களுக்கு சத்தியமேவ ஜெயத்தையோட முதல் எபிசோட பார்க்க ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. ஷோக்கு முன்னாடியே ட்விட்டர்ல மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது. பொழுது விடிய காத்திருக்கிறேன், சத்தியமேவ ஜெயத்தேவிற்காக காத்திருக்கிறேன். சண்டே மார்னிங் எழுந்துச்சு ரோட்டை பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இருக்காது, காலியா இருக்கும். தேங்க்ஸ் டு சத்தியமேவ ஜெயத்தே. இது உண்மை பாதை, உன்னத பாதை, வாழ்வை உயர்த்தும் பாதையே. है जुनून है वो मोहमने दाहमु निन्निल निन्नुमल्लो एन्ने सत्यान्वेषणं सत्यमेव 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 जयते. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்தியமேவ ஜெயதே. நான் எப்பவுமே மக்கள் கிட்ட ஒரு கேள்வியை கேட்பேன். நாட்டுல எல்லா மூலைகள்ல வாழற மக்கள், வெவ்வேறு பாஷைகள் பேசுற மக்கள், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்கள் சத்தியமேவ ஜெயத்தே நிகழ்ச்சி மூலமா ஒண்ணு சேர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எந்த இடங்கள்ல மின்சாரம் டிவி இல்லையோ அவங்களால கூட ஒன்னா உட்கார்ந்து இந்த டிவி ஷோவை பார்க்க முடிஞ்சது. சத்தியமேவ ஜெயத்தையோட டீமும் ஒரே இடத்துல ஒன்னா உட்கார்ந்தது இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை அபாஷன் நடந்தது? 8 வருஷத்துல 6 தடவை. மறுபடியும் கிளினிக்கு போனேன், திரும்பவும் அபார்ஷன் பண்ணிட்டாங்க. சத்தியமேவ ஜெயத்தையோட முதல் எபிசோட் முடியறதுக்குள்ள ஒரு வித்தியாசமான பேர் சொல்லி உணர்த்த முடியாத ஒரு உறவு எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுது. வா வா குருவியே, பென் சிசுக்குள்ள எபிசோட் உண்மையாவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உன் கூட்டுக்கு மீண்டும் வருவாய். அமீர் கான் தான் செய்யறத ரொம்ப நல்லா செய்யறாரு. இருளாச்சே ஒளி போச்சே. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த ஷோவை ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். எபிசோட் முடிஞ்ச உடனே சத்தியமேவ ஜெயத்தே வெப்சைட்ல பயங்கர டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதாவது சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. உலகத்துல பல மூலைகள்ல இருந்து எங்களுக்கு விமர்சனங்கள் வந்தது. அதை ஒரு குளோப்ல மேப் பண்ணோம். அப்ப இந்த பிக்சர் வந்தது. இங்க தெரிகிற ஒவ்வொரு ஸ்பாட்டும் ஒவ்வொரு டாட்ஸும் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாநிலத்துல இருந்து, அந்த ஊர்ல இருந்து, அந்த சிட்டில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த ப்ரோக்ராம பத்தி கருத்துக்கள் சொல்றாங்க. நாட்டுல வெவ்வேறு மூலைகள்ல இருந்து பெண் சிசு கொலைக்கு எதிரா மக்கள் தங்களோட வருத்தங்களையும் தங்களோட கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தில்லி, மும்பை போன்ற பெரிய பெரிய சிட்டிஸ்ல மட்டும் இல்லாம சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் தங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. உலகத்தின் 165 நாடுகள்ல இருந்து 5000க்கும் மேலே உள்ள நகரத்திலிருந்து மக்களின் குரல் எங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. இதுல ஒரு பக்கம் பிரிட்டன், ஜெர்மனி, ஸ்ரீலங்கா, ஜப்பான், UAE, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மாதிரியான நாடுகள் இருந்தது. இன்னொரு பக்கம் கோஸ்டரிக்கா மற்றும் சியாரா லியோன் மாதிரி சின்ன சின்ன நாடுகளும் இருந்தது.
ட்விட்டர்ல பார்த்தா 12 மணி நேரத்துல 10 கோடி இம்ப்ரெஷன்ஸ் வந்தது. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே நிகழ்ச்சி அதிகமா பேசப்பட்ட நிகழ்ச்சியா இருந்தது. ஒவ்வொரு எபிசோடும் சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வரும். நண்பர்களே, எங்க எல்லாருக்குமே அது உணர்ச்சி பூர்வமான அனுபவமா தான் இருந்தது. சத்தியமேவ ஜெயதேயோட முதல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு, அதை சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு 3 நபர்களை அறிமுகப்படுத்த விரும்புறேன். இவங்க இல்லாம என்னால இந்த பயணத்தை சிறப்பா செஞ்சிருக்க முடியாது. இவங்க இல்லாம இந்த ஷோவை நடத்திருக்கவே முடியாது. இப்ப என் கூட இருக்கிறது சத்யஜித் பட்கல். இவர் தான் சத்தியமேவ ஜெயதேயோட டைரக்டர். சுவாதி சக்கரவர்த்தி, இவங்க கோ டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் ஃபீல்ட் ரிசர்ச். அப்புறம் லான்சி பெர்னாண்டஸ், இவர் ஹெட் ஆஃப் ரிசர்ச். மிஸ்டர் சத்யா, இப்ப சொல்லுங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷோவை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லையா? அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் a ட்ரீம் கம் ட்ரூ. என்னுடைய கனவு நனவான மாதிரி தோணுச்சு. நான் காலம் பூரா உங்களுக்கே நல்லா தெரியும், இதுக்காகவே நான் நீங்க பல விஷயங்களை செய்றீங்க. ஒரு லாயராவும் இருக்கீங்க, சமூக சேவைகள் வேற ஏகப்பட்டதை செஞ்சுட்டு வரீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சேகரிச்ச எல்லா விஷயங்களும் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ், இதுக்காகவே நான் ரெடி பண்ண மாதிரி. 25 வருஷமா நீங்க இதை ரெடி பண்ணிருக்கீங்க, அதுவும் சத்தியமேவ ஜெயதேக்காக. சரியா சொன்னீங்க. இதுக்காக தான் நான் சத்யா முதல்ல இந்த ஷோவை பத்தி நான் இவர்கிட்ட மட்டும்தான் பேசியிருந்தேன். ஏன்னா இவரால மட்டும்தான் இந்த ஷோவை நடத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபீல்ட் ரிசர்ச் பண்ணும்போது டைரக்டா பல மக்களை சந்திச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட பேசியும் இருக்கீங்க. அதாவது எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது இந்த பயணத்துல? இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். என்ன, நான் சந்திச்ச மக்கள் எல்லாருமே ரொம்பவே வெளிப்படையா அவங்க மனம் திறந்து என்கிட்ட பேசினாங்க. என்ன பொறுத்தவரை விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, பலதரப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை கேட்டு அத நாட்டு மக்கள் முன்னால எடுத்து சொல்ல முடிஞ்சது. அவங்களோட பிரச்சனைகளை இதுவரை எடுத்து சொல்ல அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. என்ன பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. லான்சி, இந்த ஷோக்கு நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஷோக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு தோணுச்சா? நீங்க என்ன நினைச்சீங்க? என்னுடைய கனவுல கூட நான் இதை நினைச்சு பார்க்கல. கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஷோ பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு ஆவலோட இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இது மட்டும் இல்ல அமீர், ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்களும் அவங்க எந்த பார்ட்டியில இருந்தாலும் சரி, அவங்களும் தங்களுடைய கருத்தை ஓப்பனா நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க, ஓப்பனா நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவுல எல்லா பகுதிகளிலையும் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, இந்தியா மாற விரும்புது, இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம் வாங்க. மே 6ஆம் தேதி டிவில வந்த பெண் சிசு கொலை எபிசோட பார்த்துட்டு நாட்டுல பல இடங்கள்ல பெண் சிசு கொலைக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழும்ப ஆரம்பிச்சது. ஜோத்பூர் இன்ஜினியரிங் காலேஜோட பல ஸ்டூடெண்ட்ஸ் பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்துவோம்னு சபதம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெய்ப்பூர்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெண் சிசு கொலைக்கு எதிராக கேண்டில் மார்ச் நடத்தி தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. கங்கை நதியோரம் பல மக்கள் ஒன்று சேர்ந்து பெண் குழந்தைகளை காப்போம்னு சபதம் எடுத்தாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜெய்ப்பூர்ல இருக்கிற கபில் கோயலோட மனைவி கர்ப்பவதி ஆன போது குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் அவங்களோட மனசை மாத்திக்கிட்டாங்க. இது பாராட்டுக்குரிய விஷயம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னு உறுதி எடுத்திருக்கோம். ஹரியானால இருக்கிற அம்பாலாவில பெண் சிசு கொலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு தாய்மார்கள் ஊர்வலம் போனாங்க. அகமது நகர்ல கூட பெண் சிசு கொலைக்கு எதிராக இளம் பெண்கள் தாய்மார்கள் மிகப்பெரிய ஊர்வலம் எடுத்தாங்க. ஆயிரக்கணக்கானோர் கையெழுத்திட்டு தங்களோட எதிர்ப்பை வித்தியாசமா வெளிப்படுத்தினாங்க. ஹரியானாவில பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்த குர்காவ்ல ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கப்பட்டது.
இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படையா சொல்ல ஜனங்களுக்கு நல்ல தைரியம் கிடைச்சிருக்கு. இது விஷயமா பல பஞ்சாயத்து கூட்டங்கள் கூட நடக்குது. மக்கள் தைரியமா மனசுல பட்டதை பேசுறாங்க. பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களை சேர்ந்த தலைவர்கள் ஒன்னா கூடி ஒரு பெரிய பஞ்சாயத்து உருவாக்கினாங்க. இதுல பெண் சிசு கொலை முக்கிய தலைப்பா பேசப்பட்டது. மகாராஷ்டிராவில பல இடங்கள்ல மக்கள் சோதனை நடத்தினாங்க. பெண் சிசு கொலைக்கு துணை போற டாக்டர்களை அவங்க கைது பண்ணாங்க. மத்திய பிரதேஷ்ல சட்டவிரோதமா டெஸ்ட்களை நடத்துறவங்களோட லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது. இதனால 65க்கும் மேல இருந்த கிளினிக்ஸ் மூடப்பட்டது. இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் ஒரு விஷயம் தெளிவாகுது. பெண் சிசு கொலை என்கிற இருள் மறைஞ்சு பெண் குழந்தைகள் கண்டிப்பா வெளிச்சத்தை பாப்பாங்க. எல்லா பெண் குழந்தைகளும் தன் அம்மாவோட கருவுல சந்தோஷமா வளருவாங்க. நண்பர்களே, இந்த பெண் சிசு கொலைக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இதை நாம குறைய விடவே கூடாது. இந்த எதிர்ப்பை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இது நம்மளோட ஒரு லட்சியமாவே இருக்கணும். அதாவது 2021ல நடக்க போற சென்சஸ் இருக்கு இல்லையா, 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுல ஆண்களுக்கு இணையா பெண்களோட எண்ணிக்கையும் சரிசமமா இருக்கணும். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வி ராஜஸ்தான் அரசாங்கம் மீனா மேடம் ஷக்தாவத் சாரோட ஸ்டிங் ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா கேஸ்க்காகவும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொண்டு வரணும்னு. இந்த கேள்விக்கான பதில் எஸ்எம்எஸ்எஸ், ஆன்லைன் ஓட்டிங், IVR மூலமா கிட்டத்தட்ட 7,22,000 பேர் கொடுத்திருக்காங்க. இதுல 99.7% மக்கள் ஆமான்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். உங்களோட அனுமதியோட நான் ராஜஸ்தானுக்கு போயிருந்தேன். ராஜஸ்தானுக்கு போய் முக்கிய மந்திரியை நான் சந்திச்சேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ராஜஸ்தான் அரசாங்கம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்க போறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இதுக்காக நான் ராஜஸ்தான் அரசாங்கத்துக்கு, ராஜஸ்தானோட முதலமைச்சருக்கு, அதோட ராஜஸ்தான் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மனசார என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கொஞ்சம் கூட சங்கோஜப்படாம, கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த நல்ல முடிவை உடனே எடுத்தாங்க. மேகாலயாங்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கும் பணமானது 2,59,30,190 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது நமக்கு இப்ப வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். சத்தியமேவ ஜெயதே மூலமா நீங்க எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் எல்லா விதத்திலையும் பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு வரீங்க. இந்த உதவியை நீங்க ஆகஸ்ட் 31 வரைக்கும் செய்யலாம். உங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு நன்கொடைகள் வருதோ அதே அளவு அமௌண்ட் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனோட நன்கொடையும் அதுல சேர்க்கப்படும். அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படும். இத பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸும் எங்களோட வெப்சைட்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சரி, இப்ப நாம அந்த ஆர்கனைசேஷனை பார்க்கலாம், ஸ்னேகாலயாவை பார்க்கலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் உதவிக்கார நீட்டு இருக்கீங்க. ஸ்னேகாலயாங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் பல காலமா அனாதை குழந்தைகளுக்கு உதவிக்கரம் நீட்டிட்டு வருது. பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே ஏதாவது பேப்பர் இல்ல பாலித்தீன் கவர்ல சுத்தி தெரு ஓரமாவோ இல்ல குப்பை தொட்டிலையோ தூக்கி போடப்படுது. ஸ்னேகாலயாவுக்கு இந்த செய்தி கிடைச்சு அவங்க போறதுக்குள்ள இந்த குழந்தைங்க பாவம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகளை நல்லபடியா வாழ ஸ்னேகாலயா தன்னால ஆன முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் வருது. ஓரளவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா சில நேரங்கள்ல இந்த குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடுதுங்க. ஆனா இப்போ உங்க உதவியால ஸ்னேகாலயாவுக்கு பல நற்காரியங்கள் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரியே அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு ஆம்புலன்ஸ், அதோட குழந்தைங்களுக்கு தேவையான கருவிகளும் இருக்கு. இதனால ஏதாவது அவசர தேவையானாலும் அவங்களால உடனே மருத்துவ உதவி கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஸ்னேகாலயாவுக்குள்ளேயே இன்டென்சிவ் கேரும் அமைக்கப்பட்டிருக்கு. சத்தியமேவ ஜெயதே பவன் ஒரு கட்டிடமும் அங்க அமைக்கப்பட்டு வருது. குழந்தைய ஈன்றெடுக்க நினைக்கிற தாய்மார்கள் இங்க வந்து ஈன்றெடுக்கலாம். காரணம், சில நேரங்கள்ல இந்த சமுதாயமும் அவங்க குடும்பமும் இந்த தாய்மார்களுக்கு எதிரா போயிடுது. உங்களோட உதவியால பல உயிர்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழுது. கைகள் மூடப்பட்டு உருண்ட கண்களோட மழலை சிரிப்போடு இருக்கும் இந்த மழலை குழந்தைகள் உலகத்துக்கு கிடைத்த மாபெரும் பரிசாகும். உள்ளம் உடைந்தே போனதே, மீண்டும் இணைந்தே மெல்ல அருகே அருகே வருதே வருதே. ராகம் காணா சுரங்கள் ஒன்றாய் கூடி மெல்ல அருகே அருகே
வருதே வருதே வாடி காய்ந்த மல்லிகை முகமோ மலர்ந்து மெல்ல அருகே அருகே வருதே வருதே. நண்பர்களே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நம்ம நாட்டுல 2ல் 1 குழந்தை பாலியல் வன்முறைக்கு, அதாவது பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. எங்க ஆராய்ச்சியில கிடைச்ச ஃபிகர் இது. ஆனாலும் இத பத்தி யாருமே எதுவும் பேசுறது இல்ல. அதனால தப்பு செய்யறவன் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இந்த முக்கியமான விஷயத்துல இந்திய மக்கள் தங்களோட மௌனத்தை கலைக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். மக்களோ நாங்க நினைச்ச மாதிரியே மௌனத்தை கலைச்சாங்க. சார், எனக்கு என் பேரை சொல்ல விருப்பம் இல்ல. அப்போ எனக்கு சின்ன வயசு. எந்த குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு யாருன்னு கேட்டா அவங்க அப்பாதான். அவரே தவறா நடந்தா என்ன ஒரு கேவலம் இது. அப்ப பாதுகாப்புன்னு யாரதான் நம்புறது? பாலியல் வன்முறை மேல இந்த சப்ஜெக்ட் இருந்ததுனால நாங்களும் ரொம்ப சீரியஸா தான் இருந்தோம். ஏன்னா சாதாரணமாவே இந்த விஷயத்தை பத்தி யாருமே ஓபனா பேச மாட்டாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, எவ்வளவோ பேரு மனம் திறந்து ஓபனா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை பத்தி அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் மனம் திறந்து பேசிருக்க மாட்டாங்க. சார், உங்க ஷோல நீங்க காட்டினதை விட மோசமா என் வாழ்க்கையில எனக்கு நடந்திருக்கு. அவளுக்கு 12 வயசு. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானா. இதை என்னன்னு சொல்றது? நிகழ்ச்சியில ஹரிஷ் ஐயர் சின்ன வயசுல தனக்கு நடந்த பாலியல் கொடுமைகள் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசினாரு. ஷோ முடிஞ்சதும் ஆயிரக்கணக்கானோர் அவரை காண்டாக்ட் பண்ணாங்க. ஹரிஷ் எல்லா இமெயில்களுக்கும் பதில் கொடுத்தாரு, உதவி செய்யவும் முன் வந்தாரு. டெலிகாஸ்ட் முடிஞ்சதும் சத்தியமேவ ஜெயதே வெப்சைட்ல புயல் அடிச்சு அலை வந்து மோதின மாதிரி ரெஸ்பான்சஸ் வந்தது. 2வது எபிசோடு வந்து பாலியல் வன்முறையை பத்தினது. 19 லட்சம் பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இன்னித்த எபிசோட் பார்த்த 1/2 மணி நேரத்திலேயே என் பையன் என்கிட்ட வந்தான். வந்து ஒரு விஷயத்த சொன்னான். அவனுடைய டேபிள் டென்னிஸ் கோச் அவனை டேஞ்சர் ஏரியால தொடரதா சொன்னான். பல பேர் தங்களோட அனுபவத்தை சொன்னாங்க, அவங்க கதையை சொன்னாங்க. நான் இந்த கடிதத்தை பாகிஸ்தான்ல இருந்து எழுதுறேன். நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருந்து இந்த லெட்டரை எழுதுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாயும் ஒரு ஆபத்தான பகுதிதான். இத பத்தியும் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். என்னோட 3 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். சோஷியல் சைட் மூலமாவோ ஓபனா பேசியோ இல்ல வீடியோ போஸ்ட் மூலமாவோ அவங்க தங்களோட வேதனைகளை எங்ககிட்ட தாராளமா சொல்லலாம். இந்த ஷோ மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்க நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட 7 வருஷம் மௌனத்தை உடைச்சிருந்தேன். என் சின்ன வயசுல என் மாமா என்கிட்ட தவறா நடந்துகிட்டத பத்தி எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். இதுல எல்லாத்த விட முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மக்கள் அவங்களோட மௌனத்தை கலைச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம், அரசாங்கமும் இத தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சது. பாலியல் வன்முறையை பத்தி ஒரு எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம், அதை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்ல சின்ன பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும்னு நாங்க முடிவெடுத்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறையில இருந்து காப்பாற்றணும்னு தீர்மானிச்சோம். இத எங்க அரசாங்கம் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும். இது எங்க மாநிலத்துல அமல்படுத்திடுவோம். கண்டிப்பா இந்த பாடங்களை நாங்க கத்துக் கொடுக்கறது மூலமா சத்தீஸ்கட்ல இருக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படும். மௌனமா இருக்கிறதுனாலதான் பாலியல் வன்முறைகள் அதிகமா நடக்குது. இந்த மௌனத்தை முதல்ல கலைக்கணும். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பாலியல் வன்முறைக்கு எதிரா, அதாவது பாலியல் பலாத்காரத்துக்கு எதிரா நீங்க வலுவான ஒரு சட்டத்தை எதிர்பார்க்கறீங்களான்னு. இந்த கேள்வியை எதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இந்தியாவுல பாலியல் வன்முறைக்கு எதிரா எந்த சட்டமும் கொண்டு வரப்படல. 99.6% பேர் ஆமான் பதில் சொன்னாங்க. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது சம்பந்தமா பார்லிமெண்ட்ல இருந்த பில் இப்போ பாஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரசிடென்ட் அதுல சைன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கு. அப்புறம் அது சட்டமா மாறிடும். நீங்க அனுப்பின நன்கொடைகள் மூலமா சைல்ட் லைன் ட்ரஸ்டுக்கு நிறைய பணம் வந்து சேர்ந்திருக்கு. SMS, செக்ஸ், ஆன்லைன் டிரான்ஸ்பர்ஸ், அப்புறம் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் கொடுத்த நன்கொடையையும் சேர்த்து 77,04,070 ரூபாய் ஆகும். பாசத்தந்தையே, அன்பான அன்னையே, கேளுங்கள் என் துணையே. தோளில் சுமையாய் சாய மாட்டேன், சுமை தாங்கியாவேன் நானே. சிறு புல்லானாலும் புயலை எதிர்ப்பேன். நான் கல்யாண சந்தையில் போக பொருளா? நான் என்ன கல்யாண சந்தையில் போக பொருளா?
நண்பர்களே, எங்க எபிசோடோட தலைப்புகளை நாங்க முதல்லயே சொல்றது கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல வரதட்சணை, கொடுமையை பத்தி, திருமணத்தை பத்தி இது சம்பந்தமா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. இது விஷயமா ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு இதனால எங்களுக்கு தெரிய வந்தது. அதோட எப்ப இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சோ ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்தது, மெசேஜஸ் வந்தது. அதுவும் முக்கியமா பெண்கள் கிட்ட இருந்தோம், தாய்மார்கள் கிட்ட இருந்தோம். ராணி, உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். உங்களோட அம்மா அப்பாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க கூடவே அவங்க இருந்திருக்காங்க. என்னோட கணவன் என்னையும் என்னோட 6 வயசு பையனையும் விட்டுட்டு போனதை நினைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கேன். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்துட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை நான் எடுக்க போறேன். உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். பீகார்ல இருந்து ஸ்வேதா எழுதியிருக்காங்க, என் காலேஜ்ல இருக்கிற பல நண்பர்கள் இன்னைக்கு ஷோவை பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்களாம். என் நண்பர்களை போலவே இப்ப இருக்கிற வாலிபர்கள் முடிவெடுத்தாங்கன்னா இந்த சமுதாயத்துல நாம சீக்கிரமே ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். ஸ்வேதா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நண்பர்களே, நீங்க அனுப்பின டொனேஷன்ஸை சேர்த்து SMSல இருந்து வந்ததையும் சேர்த்து யூனிக் ஹோம் ஃபார் கேர்ள்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு சேர்ந்த நன்கொடைகள் வந்து, அதாவது தொகை வந்து 29,04,846 ரூபாய் ஆகும். நண்பர்களே, உங்ககிட்ட இந்த எபிசோட்ல நாங்க ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அந்த கேள்வி வந்து, இப்பெல்லாம் திருமணங்கள் ஒரு வியாபாரமா, அதாவது பேரம் பேசுற நிலைமைக்கு போயிடுச்சான்னு கேட்டிருந்தோம். 94% பேர் இதுக்கு ஆமான்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது 94% மக்கள் இதுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல திருமணங்கிறது இப்போ ஒரு வியாபாரமா தான் போயிருக்குன்றாங்க. நண்பர்களே, இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு சின்னஞ்சிறு ஓடம் வாழ்வே வாழ்வே புயலில் தவிக்குதே வாழ்வே வாழ்வே ஓடக்காரர் கண் பார்த்தேன் கரையினை தேடுதே வாழ்வே 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 வாழ்வே. நண்பர்களே, நம்மளோட 4வது எபிசோடு இந்தியாவின் ஆரோக்கியத்தை பத்தி இருந்தது. அதாவது ஹெல்த் கேர் சம்பந்தமா இருந்தது. இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் பல டாக்டர்ஸ் எங்க மேல வருத்தமா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல பல டாக்டர்ஸ் எங்களோட இந்த கடினமான முயற்சியை மனசார பாராட்டினாங்க. அவங்களே எங்ககிட்டயே சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மோசமான நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறதா அவங்களே சொன்னாங்க. சத்தியமேவ ஜெயத்தோட இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. பல டாக்டர்கள் எழுதினாங்க, அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சைடை தான் கவர் பண்ணுதுன்னு சொன்னாங்க. மிஸ்டர் அமீர், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள உறவு விசுவாசத்துல தான் இருக்கு. எல்லா டாக்டர்ஸும் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. 5 டாக்டர் கெட்டவங்களா இருக்கிறதுனால 95 டாக்டர்கள் கெட்டவங்கன்னு நீங்க தீர்மானிக்க கூடாது. ஒருத்தர் சொன்னாரு, அவரும் டாக்டர் தான், இந்த விஷயத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திருக்கீங்கன்னு அவர் சொன்னாரு. தன்னோட நன்றியை தெரிவிச்சாரு. டாக்டர்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்கங்கறத நீங்க காட்டியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டரா இருக்கிறத நாம பெருமையா எடுத்துக்க கூடாது. தப்பு பண்ற டாக்டர்கள் திருந்த முயற்சி பண்ணணும். ஒரு தடவை டெல்லியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீனியர் டாக்டர் என்ன டெஸ்டிங்க்கு எச்சில கொண்டு வரதுக்கு பதிலா தண்ணியை கொண்டு வர சொன்னாரு. எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீங்க பாத்திருக்கீங்கன்னு 3% மக்கள் பேசியிருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 31% மக்கள் இத பத்தி பேசினது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக எங்களை ரொம்ப பாராட்டவும் செஞ்சாங்க. மெம்பர்ஸை பத்தி சொல்லணும்னா ஆலோசனை செய்யறவங்களோட கணக்கு மட்டும் 10% அதிகமா இருந்தது. நண்பர்களே, இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வி வந்து, ராஜஸ்தான் அரசு போலவே எல்லா மாநிலத்தோட அரசும் அவங்களோட மாநிலத்துல, அவங்களோட ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் ஜெனரிக் மெடிசன் ஷாப்பை ஓபன் பண்ணணும். அப்பதான் இந்தியாவுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் குறைஞ்ச விலையில எல்லா மருந்துகளும் சுலபமா கிடைக்கும். 99% மக்கள் இந்த கேள்விக்கு பதில் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 99% மக்கள் எஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஜெனரிக் மெடிசன் அவசியம்னு சொன்னாங்க. நான் இந்த விஷயம் சம்பந்தமா சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த மருந்துகளோட விலை வந்து ரொம்ப குறைவுதான். ஆனா நம்ம மார்க்கெட்ல இருந்து அதை வாங்கும் பொழுது அது நமக்கு 5%, 10%, 20%, சில சமயம் நம்ம 50%க்கு மேலேயும் விலை கொடுத்து வாங்குறோம். இந்த ஷோல ஜெனரிக் மெடிசனை பத்தி விரிவா சொல்லி இருந்தாங்க.
பல அரசுகள் இத கொண்டு வர நடவடிக்கைகள் எடுத்தாங்க. மாநில அரசு இந்த மாதிரியான மருந்துகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்க வசதிகள் செய்து கொடுக்கப்படணும்னு முடிவெடுத்தாங்க. சத்தீஸ்கர் அரசும் மக்களுக்கு ஜெனரிக் மெடிசின் கிடைக்க ஏற்பாடுகள் செய்ய தொடங்கிடுச்சு. ஜெனரிக் மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம். இதனால ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் குறைந்த விலையில மருந்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகாராஷ்டிரா அரசு முடிவெடுத்துட்டாங்க. அவங்களும் ஜெனரிக் மெடிசின் அரசு மருத்துவமனைகள்ல கிடைக்க ஏற்பாடுகள் செய்ய போறாங்க. உத்தரப்பிரதேச அரசும் இந்த நல்ல முடிவை எடுத்துட்டாங்க. இந்த ஜெனரிக் மெடிசின்ஸை நாங்க கண்டிப்பா ஏழை மக்களுக்கு சேர்ற மாதிரி நாங்க பார்த்துப்போம். ஜெனரிக் மெடிசின் சம்பந்தமா சத்தியமேவ ஜெயதே டீம் அவங்க கருத்துக்களை சொல்ல மாநில அரசு அழைப்பு விடுத்தது. அவங்களும் போனாங்க. இன்னைக்கு எங்க கமிட்டியோட ஆட்களோட உட்கார்ந்து நீங்களும் உங்க ஆட்களும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மிக தீவிரமா பேசியிருக்கீங்க. இதனால இந்த கமிட்டிக்கு நல்ல பயன் இருக்கும். மத்திய பிரதேச அரசும் ஜெனரிக் மெடிசின் அவங்க ஊர்ல இருக்கிற கிராமங்கள் வரை சேர்க்க முடிவு பண்ணிடுச்சு. முதல்ல சில மெடிக்கல் ஷாப்ல இதை விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் மெதுவா எல்லா கடைகள்லையும் ஜெனரிக் மெடிசன்ஸை வைக்கிறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க போறோம். ராஜஸ்தான், கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு அப்புறம் கேரளா இந்த 5 ஸ்டேட்டும் உடனடியா ஜெனரிக் மெடிசன் பொதுமக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும்னு சொல்லிட்டாங்க. நாடு முழுக்க எல்லா மக்களுக்கும் குறைந்த விலையில மருந்துகள் வாங்க அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருது. நண்பர்களே, எந்தெந்த மாநில அரசு இந்த நல்ல முடிவை எடுக்கிறாங்களோ அவங்கள மக்கள் மனசார பாராட்டுவாங்க. அதுல சந்தேகமே இல்ல. அதுவும் முக்கியமா ஏழைகளோட வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்கலாம். மத்த மாநில அரசும் இந்த ஜெனரிக் மெடிசன் ஷாப்பை ஓபன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த எபிசோட்ல நாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஹியூமனிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யறதா இருந்தோம், நன்கொடையை கொடுக்கறதா இருந்தோம். இது ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் மூலமா நடத்தப்படுது. ஹியூமனிட்டி ட்ரஸ்டுக்கு இதுவரைக்கும் நன்கொடையா சேர்ந்த அமௌண்ட் வந்து 51,89,650 ரூபாய் ஆகும். சரி, இந்த நன்கொடையை இவங்க எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சுபாஷினி மிஸ்திரி மருத்துவம் பார்க்க முடியாத காரணத்தால தன்னோட கணவரை இவங்க இழந்தாங்க. அப்பதான் ஹியூமனிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு அவங்க கனவு கண்டாங்க. மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியாம யாரும் உயிர் இழக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. வெஸ்ட் பெங்கால்ல அமைக்கப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறாங்க. 2010 சுந்தர்பன்ல புயல் தாக்கின போது ஹியூமனிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லா விதத்திலையும் உதவி பண்ணாங்க. போக முடியாத இடத்துக்கெல்லாம் போனாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த மருத்துவ உதவி இன்னைக்கும் ஒரு சாதாரண குடிசையில நடத்தப்பட்டு வருது. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா இருந்தே ஆகணுங்க. அவசியமா இருக்கணும். ஏன்னா பக்கத்துல இருக்கிற பிளாக் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே 4 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எவ்வளவோ பேர் சாதாரண நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே உயிரை விட்டுறாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவியால சுந்தர்பன்ல 25 பெட்டுகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் எழுந்து நிக்க போகுது. உங்களோட உதவியால பல காலமா ஒரு ஹாஸ்பிட்டல் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மக்களோட கனவு நனவாக போகுது. ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பீரமா நிக்க போகுது. அந்த வெள்ளந்தி தேசம் வெட்டி வேர்வாசம் வயல்வெளி காற்றும் கேப்பங்கூழ் சுவயம் என் புலனெல்லாம் தீமூட்டுதே என் வீட்டு நினைவு வாட்டுதே என் வீட்டு நினைவு வாட்டுதே. இந்த எபிசோடுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட லெட்டர்ஸ், எஸ்எம்எஸ், இமெயில்ஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சமுதாயம் பலமா காயப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது. எங்களுக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் உதவி கேட்டு எழுதியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த அளவுக்கு பல குடும்பங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நமக்குள்ள இருக்கிற தைரியத்தை வெளியே கொண்டு வரணும். இது எதுக்குன்னா, குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மள அது நம்ப ஆரம்பிக்கணும். தன்னோட வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை நம்ம கூட சேர்ந்து அவன் பேசி பகிர்ந்துக்கணும். இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க.
அந்த நேரத்துல குடும்பத்தாருக்கோ சமுதாயத்துக்கோ அவங்கள தடுக்க உரிமை இருக்கா? இந்த உறவை கலைக்க அவங்களுக்கு உரிமை இருக்கா? அவங்கள வற்புறுத்த அவங்களுக்கு உரிமை இருக்கா? 68% பேர் உரிமை கிடையாதுன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது 68% மக்கள் நோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது குடும்பத்துக்கோ சமுதாயத்துக்கோ வற்புறுத்துற உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 32% பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 32% மக்கள் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனையில குடும்பத்தாருக்கும் சமுதாயத்துக்கும் தலையிடுறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, சட்டப்படி யாருக்குமே உரிமை கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களோட நன்கொடைகள் எல்லாம் ஹிமத் மகிழா சமூகக்கு இது வரைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 47,01,291 ரூபாய் கிடைச்சிருக்கு. அந்த பார்வையேன் அந்த எண்ணம் ஏன், அந்த பார்வையேன் அந்த எண்ணம் ஏன், ஓ அன்பரே ஓ அன்பரே, மன ஆற்றிலே அன்பு வெள்ளமே, மன ஆற்றிலே அன்பு வெள்ளமே, அதற்கு ஏதுமே எல்லை இல்லையே, ஓ அன்பரே ஓ அன்பரே. நண்பர்களே, இந்த எபிசோட் மூலமா நாங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கை நல்லா செழிப்பா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்களுக்கு தேவை கல்விதான். அதனால எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். எங்க எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. டெல்லியில இருக்கிற அமர்ஜோதி ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண குழந்தைகளும் ஒன்னாவே படிக்கிறாங்க. இந்த அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்காக நான் அமர்ஜோதி ஸ்கூலுக்கு போனேன். ஷோ டெலிகாஸ்ட் ஆன கொஞ்ச நாள்லயே அமர்ஜோதி ஸ்கூலோட பிரின்சிபல் உமாதுலி மேடமுக்கு 500க்கும் மேல லெட்டர்ஸ்கள் வந்து குவிஞ்சது. எங்களுக்கு 21 மாநிலங்கள்ல இருந்தும் கடிதங்கள் வந்தது. அப்படி வந்த பெரும்பாலான கடிதங்கள்ல நாங்க எங்க ஸ்கூலையும் இன்க்ளூசிவ் ஆக்க போறோம்னு எழுதியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த ஆர்கனைசேஷனை போய் பார்த்தப்ப பல நல்ல விஷயங்கள் என் கண்ணு முன்னாடியே எனக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அவங்களோட நோக்கமும் நல்ல நோக்கம்னு எனக்கு புரிய வந்தது. எங்க ஸ்கூல்லயோ அதை நாங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல பலன் கிடைக்கும்னு எங்களுக்கு தோணிச்சு. அதனால கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நாங்க அந்த மேடம் போய் சந்திச்சோம். அவங்க கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பல ஸ்கூல்கள் இன்க்ளூசிவ் ஸ்கூல் நடத்த உடனடியா முடிவெடுத்தாங்க. வழிமுறைகளை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. இத பத்தின விஷயங்களை போர்க்கால அடிப்படையில 3 வாரத்துல இன்க்ளூஷன் த அமர்ஜோதி வேங்கிற புத்தகத்தை எழுதி நாங்க வெளியிட்டோம். அரசாங்கமும் இந்த சந்தோஷமான தருணத்துல கலந்துக்கிட்டாங்க. குவாலியர்ல உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் இன்க்ளூசிவ் ஆக்க முயற்சி பண்ணுவேன்னு குவாலியர் கலெக்டர் எங்க கிட்ட உறுதி அளித்தார். வெறும் ஸ்கூலும் அரசாங்கமும் மட்டுமில்ல, அமர்ஜோதியோட விளக்கு பல இளைஞர்கள் மனசுலயும் எரிய ஆரம்பிச்சது. ஒரு 24 வயது பையன், நான் பல வருஷங்களா ரஷ்யால வாழ்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். சத்தியமேவ ஜெயத்தை நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா நம் தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து உங்கள மாதிரியே ஒரு அமர்ஜோதி ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன்னு எழுதியிருந்தாரு. மாற்றங்கள் தொடங்கப்பட்டு விட்டது. ரெகுலர் எஜுகேஷன் மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் உறுதியாவும் சந்தோஷமாவும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நாம கேட்ட கேள்வி வந்து இன்னும் 5 வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அமல்படுத்த தவறிட்டா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணுமா? அதாவது அவங்க 5 வருஷத்துக்குள்ள அமல்படுத்த தவறிட்டா அவங்களோட அங்கீகாரத்தை ரத்து பண்றது சரியா தவறான்னு கேட்டிருந்தோம். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 98%, அதாவது 98% பேரு இதுக்கு பதில் சரின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா எந்த ஸ்கூலோட அங்கீகாரத்தை ரத்து பண்றதை நாங்களும் விரும்பல. ஆனா இந்த ஓட்டிங் மூலமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்தியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்திய மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த நினைச்சு நாம எல்லாருமே பெருமைப்படணும். ஏன்னா இவ்ளோ இந்திய மக்கள் இந்த விஷயத்துல தங்களோட ஈடுபாட காமிச்சிருக்காங்க. இந்த எபிசோட் மூலமா இதுவரைக்கும் எங்களுக்கு வந்த நன்கொடைகள் 70,86,303 ரூபாய் ஆகும். இந்த வாட்டி 2 ஆர்கனைசேஷன் இருந்தது. அமர்ஜோதி ஸ்கூலுக்காக இதுவரைக்கும் சேர்ந்த அமௌண்ட் 32,76,058 ரூபாய் ஆகும். அப்புறம் ஃபேமிலி ஆஃப் டிசேபிள்ட் இந்த ஆர்கனைசேஷனுக்கு நன்கொடையா வந்த அமௌண்ட்
38,10,245 ரூபாய் ஆகும். கண்ணீர் இனி எதற்கு துடைப்பேன் தோழி, பொறுமை என்று மௌனம் உடைப்பேன் தோழி, சகித்தேன் புது விதியை படைப்பேன் தோழி. வீட்டு சித்திரவதைகள் மேல நாம் ஒரு எபிசோட் எடுத்திருந்தோம். பல பேர் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர்ஸ் எழுதியிருந்தாங்க. அதுவும் முக்கியமா லேடிஸ் இந்த சப்ஜெக்டை நீங்க சத்தியமேவ ஜெயத்தேல கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சப்ஜெக்டை நாங்க முதல்லயே கையில வச்சிருந்தோம். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடல் அலைகள் மாதிரி எங்களுக்கு லெட்டர்ஸ் வந்தது. தீபாவோட சிஸ்டர் அவங்கள பத்தி இந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. 1000 மலர்கள் பூங்காவில் மலரும், அதில் ஒரு மலராய் என்னுடைய தங்கையும் மலர்ந்தாள். மலர்ந்தாளுங்கிற வார்த்தை ரொம்ப வேதனை கொடுக்குது. இந்த கவிதையோட 2 வரிகளை தினமும் நான் என் தங்கைக்காக பாடுவேன். ஆனா 10 வருஷ கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் அவளோட கணவன் அவளை கொன்னுட்டான். அவ எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட மறைச்சுக்கிட்டு இருந்தா. அவ பட்ட அடிகள், டார்ச்சர்ஸ், அவங்க கேட்ட வரதட்சணை, இன்னைக்கு அவளோட நினைவுகள் தான் எங்க மனசுல இருக்கு. அவளோட லெட்டர்ஸ், அவளோட கவிதைகள், அவளோட மெசேஜஸ், அது கூட அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவ இறந்து இப்ப 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் அவளுக்காக நியாயம் கேட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். பின்வாங்கவும் மாட்டேன். அடுத்த லெட்டர் வந்து போபால்ல இருந்து மஹிஜா எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்டா. உங்க ப்ரோக்ராம் எங்க எல்லாருக்குமே ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. என்னோட கல்யாணம் மே 28, 2010 நடந்தது. அரேஞ்ச்ட் மேரேஜ். இந்த 2 வருஷத்துல என்னோட கணவரும் என்னோட இன்லாஸும் என்ன பல தடவை அடிச்சிருக்காங்க, சித்திரவதை பண்ணாங்க, பயமுறுத்திருக்காங்க. என்னோட அம்மா அப்பா துணையோட இந்த நரக வாழ்க்கையில இருந்து விடுபடணும்னு நான் தைரியமா முடிவெடுத்திருக்கேன். இதுக்கு மேல நான் எதையும் பொறுத்துக்க போறதில்ல. மேடம், எங்களோட ஆதரவு உங்களுக்கு என்னைக்குமே உண்டு. தைரியமா இந்த முடிவெடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பாராட்டுறேன். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு பெண்ணை கை நீட்டி அடிப்பது ஆண்மைக்கு சிறந்ததான்னு. இந்த கேள்விக்கான பதில் 84%, அதாவது 84% பீப்புள் நோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 16% பேர் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. அடிப்பது ஆண்மைக்கு சிறந்ததுன்னு நம்பிட்டு இருக்காங்க. விட்டுதல்லுங்க. கடவுள் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். அவங்களோட மனநிலைமை சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்காக நான் வருந்துறேன். உங்களோட டொனேஷன்ஸ் மூலமா ஆசாத் ஃபவுண்டேஷனுக்கு இதுவரைக்கும் கிடைச்ச தொகை வந்து மொத்தமா 28,97,200 ரூபாய் ஆகும். இவ்வளவு பணம் சேர்ந்திருக்கு. நண்பர்களே, இப்ப நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். பூமி அழுதே, மண்ணும் அழுதே, அழுது சொல்லுதே, சொல்லி அழுதே, நீரை வார்க்கும் கைகள் தானோ, நீரை வார்க்கும் கைகள் தானோ, அமிலத்தை ஊற்ற துணிந்ததேனோ. பூமி அழுதே, மண்ணும் அழுதே, அழுது சொல்லுதே, சொல்லி அழுதே. நண்பர்களே, இந்த எபிசோட் வெளியான உடனே நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. எல்லா இடத்துலயும் சேஃப் ஃபுட் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா ஃபார் சேஃப் ஃபுட். நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் மக்கள் சேர ஆரம்பிச்சாங்க. எங்க சாப்பாட்டுல எங்களுக்கு விஷம் தேவையில்லை. நாட்டோட பல மூலைகள்ல மக்கள் இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜூலை மாதத்திலிருந்து இந்தியா முழுக்க இந்தியா ஃபார் சேஃப் ஃபுட் ஆர்கனைசேஷன் அமைக்கப்பட்டது. பூச்சிக்கொல்லி மருந்தால மக்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை விளக்கி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ஆரம்பம் தான். சத்தியமேவ ஜெயத்தே நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், அதாவது ஆரோக்கிய விவசாயம் பண்ணணும்னு நாங்க எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம். இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க ஸ்ட்ரீட் ஷோஸ் மற்றும் சைக்கிள் ராலிகளும் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த கொடுமையை தடுத்து நிறுத்த ஒரு சிக்னேச்சர் கேம்பெயினும் நடத்தப்பட்டது. நாடு முழுக்க நடந்தது. எங்களோட கேம்பெயினுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த எபிசோடுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசினாலும் இந்த பெஸ்டிசைடோட ஆபத்துகளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. காதல் திருமணத்துக்கு சத்தியமேவ ஜெயத்தே நிகழ்ச்சியில எதிர்ப்பு தெரிவிச்ச பல கிராம பஞ்சாயத்து தலைவர்களும் கூட இந்த பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்த கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கிராம பஞ்சாயத்துல என்ன முடிவு செஞ்சிருக்கோம்னா, வடநாட்டுல இருக்கிற அத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கும் நாங்க எடுத்த முடிவை பத்தி சொல்லி விஷத்தன்மை உள்ள உரங்களை பயன்படுத்த கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ண சொல்லி சொன்னோம். அரசாங்கமும் இதுக்கு துணையா நின்னு இருக்காங்க.
இப்ப மத்திய பிரதேஷ்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க படிக்கிற பாட புத்தகங்கள்ல ஆர்கானிக் ஃபார்மிங்க பத்தி ஒரு தனி லெசனே இருக்கு. நீங்க பெரியவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறீங்க, நாங்க சின்ன பசங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லித் தரோம். ஆந்திர பிரதேசத்துல எளிமையான முறையில பயிர்கள்ல இருக்கும் பூச்சிகளை அழிக்கக்கூடிய முறைகளை மத்த ஸ்டேட்டுக்கு சொல்லிக் கொடுக்க தயாரானாங்க. மகளிர் விவசாய மறுமலர்ச்சி திட்டத்துக்கு கீழே நாங்கள் ஒரு 6 மாநிலங்களை தேர்ந்தெடுத்தோம். மகாராஷ்டிரா, கேரளா, பீகார், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா. அடுத்த 4-5 வருஷத்துல லட்சக்கணக்கான மகளிர் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பெஸ்டிசைடோட உபயோகமும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படும். ஆந்திர பிரதேஷ்ல கிடைச்ச அளவுக்கு வெற்றி மற்ற மாநிலங்களில் கிடைச்சதுன்னா நம்ம விவசாயிகளுக்கு நல்லதொரு வளர்ச்சியும் விவசாயத்துல நல்ல புரட்சியும் ஏற்படும். நண்பர்களே, அந்த வாரம் நடந்த ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ல ஏகப்பட்ட விவசாயிகள் என்ன காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அந்த விவசாயிகள் எல்லாருமே ஆரோக்கிய விவசாயம் செய்ய ஆசைப்படுறதா சொன்னாங்க. இத பத்தின விவரங்கள் அதெல்லாம் எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு என்கிட்ட கேட்டாங்க. நண்பர்களே, நாங்க உடனே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணோம். நம்ம நாட்டுல எந்தெந்த மாநிலத்துல யார் யார் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்கன்னு லிஸ்ட் எடுத்தோம். அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிடும். அதாவது உங்க ஏரியாவுல யார் யார் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள போய் சந்திங்க. அவங்க எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம். அவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க. இந்த லிஸ்ட் எங்க வெப்சைட்டுக்கு போனாலே கிடைச்சிடும். அதோட ஆல் இண்டியா ரேடியோ, விவித் பாரதியோட எல்லா நிலையங்களுக்கும் இந்த லிஸ்ட்டை நாங்க ஏற்கனவே அனுப்பியாச்சு. நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த விஷயங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சிக்கிம் மாநிலம் போலவே நம்ம மாநிலமும் விரும்புதா அந்த மாநிலம் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது ஆரோக்கிய விவசாயத்தை அமுல்படுத்தின மாதிரி நாமளும் நம்ம மாநிலத்துல விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது ஆரோக்கிய விவசாயத்தை அமுல்படுத்த உதவணுமா? 94%, அதாவது 94% பீப்புள் இதுக்கு பதில் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோட் மூலமா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச நன்கொடை வந்து 57,60,652 ரூபாய் ஆகும். இந்த தடவையும் 2 ஆர்கனைசேஷன் இருக்கு. கேத்தி விராசத் மிஷன், இவங்களுக்கு இது வரைக்கும் சேர்ந்த அமௌண்ட் 26,71,725 ரூபாய் ஆகும். அப்புறம் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், இந்த ஆர்கனைசேஷனுக்கு சேர்ந்த நன்கொடை 30,88,927 ரூபாய் ஆகும். என் வாழ்க்கையே வசந்தம் தொலைந்ததே, தொலைத்ததை நான் பெறுவதெங்கே? மரண கைதி மேல் கருணையுண்டே, இப்பிறவியில் எனக்கு புது பிறவிதான். இந்த எபிசோட் மூலமா எங்களோட நோக்கம் ஒண்ணுதான் இருந்தது. யாரெல்லாம் இந்த குடிபோதைக்கு ஆளாயிருக்காங்களோ, யாரோட குடும்பங்கள் இவங்களால ரொம்ப பலமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும்னு நினைச்சோம். அதனாலதான் நாங்க எங்க ஷோல AA, அதாவது ஆல்கஹாலிக் அனானிமஸ் பத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பணும். அதால என்ன மாற்றங்கள் வந்ததுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பத்தி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். இப்ப அவங்களோட போன் நம்பரும் SMS நம்பரும் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. அமீர் சார் ஹெல்ப்லைன் நம்பரை கொடுத்த அடுத்த நிமிஷமே முதல் கால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல எங்க மீட்டர் 1000 தாண்டிடுச்சு. இவங்களோட இந்த மீட்டிங்கை பத்தி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதனால நானும் 2-3 தடவை அந்த மீட்டிங் எல்லாம் போயிருந்தேன். இப்போ இவங்களே மாறும்போது என்னால மாற முடியாத என்ன? நான் தோத்து போயிருந்தேன். என் வாழ்க்கையிலேயே தோத்து போயிருந்தேன். என்ன செய்யணும்னு தெரியாம தவிச்சேன். போய் பாருன்னு என்னோட உள் மனசு என்கிட்ட சொல்லுச்சு. சொல்ல போனா எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. ஒரு குடிகார கணவனை எல்லாருக்கும் முன்னாடியும் எப்படி கூட்டிக்கிட்டு போறதுன்னு. என் பொண்ணு தைரியம் கொடுத்து இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்பாவை தைரியமா கூட்டிட்டு போன்னு சொன்னா. ஏழையும் வராங்க, பணக்காரங்களும் வராங்க, பெரிய பெரிய கார்ல வந்து இறங்குறாங்க, ஈவன் லேடிஸ் கூட அங்க வராங்க. நான் இங்க எப்போ வந்தேனோ அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன், இங்க வரலன்னா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். உதவி கேட்டு பல குரல்கள் வெளியே வந்துகிட்டே இருந்தது. இன்னைய வரைக்கும் எங்களுக்கு 1,61,365 கால்ஸ் வந்திருக்கு. தினமும் 1000-1200 கால்ஸ்க்கு மேல வருது.
இந்திய சரித்திரம்னு சொல்ல வேண்டாம், உலக சரித்திரத்திலே இந்த மாதிரி வந்தது இதுதான் முதல் தடவை. இருள் நீங்கி வெளிச்சம் மெதுவா வர தொடங்கிச்சு. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லா மீட்டிங்ஸையும் நான் விடாம அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். 25 நாள் போச்சு. இப்ப நான் குடிய தொடர்றது கூட கிடையாது. முன்னாடிலாம் மனசுல ஒரு பயம் இருந்தது. இவர் வேலை முடிஞ்சு வரும்போது எந்த நிலைமையில வருவாருன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. என் வாழ்க்கையின் 21 சந்தோஷ நாட்கள். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். குடிச்சிட்டு போதையில கார் ஓட்டுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல வேண்டாமான்னு. அவங்க மேல கடுமையான சட்டம் விழுறது சரியா இல்லையான்னு கேட்டிருந்தேன். 92%, அதாவது 92% பீப்புள் இதுக்கு சரின்னு பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நிறைய பேர் இதைத்தான் விரும்புறாங்க. ஆனா இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத தவறுன்னு யாரும் சீரியஸா எடுத்துக்கலன்னு தான் எனக்கு படுது. இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் மறுபடியும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போதையில நீங்க வண்டிய ஓட்டவே கூடாது. உங்ககிட்ட இருந்து முக்தாங்கன் ஆர்கனைசேஷனுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற நன்கொடை வந்து 31,86,717 ரூபாய் ஆகும். உயிர்கள் பிறப்பதொரை விதமாய், மனிதரை பார்ப்பதேன் பல விதமாய், இருவிழி வழிவரும் பேதமொழி, மனிதத்தை கொல்லும் புதை குழி, புனிதத்தை கொல்லும் புதை குழி. நண்பர்களே, நாம இந்த எபிசோட்ல ஜாதி மத பேதங்களை பத்தி பேச இருந்தோம். இதை பார்த்துட்டு பல இளைஞர்கள் எங்களுக்கு லெட்டர்ஸ், மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி தொடர்பு கொண்டாங்க. அவங்க இனிமே தங்களோட வாழ்க்கையில ஜாதி மத பேதங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையிலேயே இந்த ஜாதி மத பேதங்கள்ங்கிறது ஒரு கொடிய நோயா இருக்கு. அதுவும் நம்மளோட சமுதாயத்துல இதோட வேர் ஆழமா பதிஞ்சிருக்கு. இதை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா ஒரு சின்ன முயற்சியும் பெரிய மாறுதல்களை நமக்கு காட்டும். அதுவும் இதே மாதிரி ஒரு உதாரணம் தான் என்னோட ஆல் இண்டியா ரேடியோ ஷோலையும் வந்திருந்தாரு. அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நான் ராஜஸ்தான்ல இருந்து ஷர்மிளா பேசுறேன். சொல்லுங்க. நான் கவர்மெண்ட் டீச்சரா இருக்கேன். 17 வருஷமா நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்கூல்ல என்னோட போஸ்டிங் நடந்த போது அங்க சில பசங்களை பார்க்க முடிஞ்சது. அங்க கீழ்ஜாதி பசங்க தண்ணி குடிக்க போகும்போது கூடவே இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு போவாங்க. அதுக்காக என்கிட்ட பெர்மிஷனும் வாங்குவாங்க. எதுக்காக கூட்டிட்டு போறேன்னு நான் உங்ககிட்ட கேட்பேன். எங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்கன்னு அவங்க என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு என்ன நீயே எடுத்து குடிக்க வேண்டியது தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். நாங்க அந்த கிளாஸை தொடக்கூடாதுன்னு அந்த பசங்க சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு நான் புரிய வச்சேன், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் விளையாடணும்னு சொன்னேன். உங்களுக்குள்ள நீங்க வேறுபாடுகளை பார்க்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சேன். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஆசிரியர்களுக்கு இருக்கிற சக்தியினால சமுதாயத்தை மட்டும் இல்ல மொத்த நாட்டையே அவங்களால மாத்த முடியும். இது சாத்தியம். ஆனா இப்படி செய்யறதுக்கு எல்லா ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து மாத்துவோன்னு உறுதி எடுத்துக்கணும். நண்பர்களே, இந்த எபிசோட்ல நாங்க கேட்ட கேள்வி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதாவது மனிதனோட மலத்தை, கழிவுகளை அடுத்தவன் தன்னோட கையால எடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கே, அதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா இல்லையா? இது மொத்தமா அழிக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்களா இல்லையா? 98%, அதாவது 98% பீப்புள் இதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஆமா, இது உடனுக்குடனே முடிவுக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க. உங்க நன்கொடைகள் அசோசியேஷன் ஃபார் ரூரல் அண்ட் அர்பன் நீடி, இந்த ஆர்கனைசேஷனுக்கு இது வரைக்கும் சேர்ந்த தொகை வந்து 39,76,324 ரூபாய் ஆகும். ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இந்த விஷயத்த அரசாங்கம் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய வேண்டுகோள் அவர்கிட்ட போய் சேர்ந்த உடனேயே அவர் உடனே இது சம்பந்தமா ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் விஷயத்த அவர் தீவிரமா கவனிப்பாராம், அதை அலட்சியப்படுத்த மாட்டாராம். அவரோட அரசாங்கம் இதை முழுமையா அழிக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமா ஈடுபடுமா. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அப்புறம் அவரு மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டை சந்திக்க சொன்னாரு. அவரும் இதுல எனக்கு முழு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. நம்ம அரசாங்கம் இத கவனத்தோட பார்த்துக்கிட்டு வருது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க அவங்க முழு முயற்சி எடுத்துட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில இந்த விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததை நாங்க பாராட்டுறோம். கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். பப்ளிக் அவேர்னஸ், பப்ளிக் மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் வந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இதை பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா மாற்றங்களை நம்மால பார்க்க முடியும். நம்ம அமீர் சார் இதை ரொம்ப சென்சிட்டிவா
நல்ல ஆழமா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இத மறுக்க முடியாது. நாங்க வேற கோணத்தால இத பார்க்கல. அமீர் வேற பிரச்சனைகளை சொல்றதா நினைக்கல. அவரு இந்த ஷோல எங்க பிரச்சனைய சொல்றதா நினைச்சோம். அவரு இந்த ஷோ மூலமா எங்கள ஒருத்தரா கலந்துகிட்டாரு. போதும் உங்கள் நினைவே, எப்போதும் உங்கள் நினைவே, நித்தம் ஒரு புது சம்பவம் உங்கள் நினைவை கிள்ளி போகுதே, எப்போதும் உங்கள் நினைவே. எங்களோட எபிசோட்ல நாங்க விருந்தாவனத்துல இருக்கிற அனாதை தாய்மார்களை பத்தி சொல்லியிருந்தோம். அவங்களோட வேதனைகளை உங்களுக்கு திரையில காட்டியிருந்தோம். அது விஷயமா எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதை உங்களுக்கு படிச்சு காட்டுறதுல நான் பெருமைப்படுறேன். இது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ்ல இருந்து வந்திருக்கு. இதோட தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. லெட்டர்ல எழுதியிருக்காங்க, உங்களோட ப்ரோக்ராமை பார்த்து நாங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். அதோட சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அல்தமஷ் கபீர் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறாரு. அவரு விருந்தாவனத்தில் இருக்கிற விதவை தாய்மார்களோட மறுவாழ்வுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காரு. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண போறாங்களா? விருந்தாவனத்துல வெவ்வேறு ஆசிரமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அனாதை தாய்மார்களுக்கு எல்லா மாசமும் 300 ரூபாய் பென்ஷன், 500 ரூபாய் சாப்பாட்டு செலவு, அதோட 50 ரூபாய் இதர செலவு இது உடனடியா கிடைக்க ஏற்பாடு செய்யணும். அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும். இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அளவு ஸ்டெப் எடுத்ததுக்காக நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ்க்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். அதாவது இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு அப்புறம் முதியோர்கள் கிட்ட மாற்றங்கள் தெரிஞ்சுது. தனிமையில் வாழற முதியோர்கள் மேல அக்கறை காட்டப்பட்டது. அவங்க தனிமையை ஒழிக்க ஒரு அற்புதமான அமைப்பு அமைதியா தொடங்கப்பட்டது. இந்த தனிமை இருக்கு, இதை நம்ம ஸ்லோ பாய்சன்னே சொல்லலாம். நான் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிற அமைப்பை ஆரம்பிச்சேன். ஆல் இண்டியால இதை முதல் தடவையா நான் ஆரம்பிச்சேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்க ஆரம்பிச்சாலே அவங்களுடைய ஆயுள் விருத்தி ஆகும். அப்புறம் அவங்க முகத்திலையும் ஒரு நல்ல களை வரும். நாடெங்கும் இந்த வழிமுறைய ரொம்பவே வரவேற்றாங்க. இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, ஆக்ரா, மகாராஷ்டிரா, லக்னோ, பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் ஜார்க்கண்ட்ல இருந்து நட்டுபாய கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவரை வழிகாட்டியா இருக்க சொன்னாங்க. ஷோ மூலமா எனக்கு அவரை பத்தி தெரிய வந்தது. அவர் கூட நான் கான்டாக்ட்ல இருக்கேன். இப்போ செப்டம்பர் 16ல இருந்து செப்டம்பர் 30க்குள்ள ஒரு நாளை நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அன்னைக்கு நான் டெல்லியில நடத்த போறேன், இன்னொன்னு சண்டிகர்ல நடத்த போறேன். இதே ப்ரோக்ராம் அக்டோபர் 28ஆம் தேதி நாங்க ஹைதராபாத்ல பண்ண போறோம். பொண்ணு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வராங்க, மருமக அவங்க மாமனாரை கூட்டிட்டு வராரு. உண்மையாவே சொல்றேன், இந்த சமுதாயம் மாறிட்டு வருது. நண்பர்களே, இந்த எபிசோட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். உங்க அம்மா அப்பா உங்க மேல அன்பு காட்டுற மாதிரி அதே அளவு நீங்க உங்க அம்மா அப்பா மேல அன்பு காட்டுறீங்களான்னு 97%, அதாவது 97% மக்கள் இதுக்கு பதில் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு பேர் உண்மையை சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பேர் பொய் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களோட மனசுக்கு தான் அது தெரியும். ஆனா சந்தோஷமான விஷயம், மக்கள் பாசிட்டிவா பதில் சொல்லியிருக்காங்க. உங்களோட நன்கொடை மூலமா மைத்ரி இந்தியா ஆர்கனைசேஷனுக்கு இதுவரைக்கும் வந்து சேர்ந்த தொகை எவ்வளோனா 1,88,825 ரூபாய். நீர் வழித்தடமெங்கும் காணல் நீராகலாம், சோலையாகலாம், பாலையாய் விழித்துக் கொள்வாயன் தோழா தோழா. நீர் வழித்தடமெங்கும் காணல் நீராகலாம். தண்ணீர் சம்பந்தப்பட்ட எபிசோட் கொஞ்ச நாட்கள் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளேயே பல இடங்கள் வறண்டு போயிருந்தது. பல இடங்கள்ல தண்ணீர் பிரச்சனையால மக்கள் தவிச்சு போய் தான் இருக்காங்க. எங்களுக்கு வர ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா மக்களோட மனசுல இருக்கிறத நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம் தான் நான் நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழை நீர் சேமிப்பு திட்டத்தை உடனடியா நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது சரியா இல்லையான்னு கேட்டிருந்தேன். 97%, அதாவது 97% மக்கள் இந்த கேள்விக்கு பதில் சரின்னு சொல்லியிருக்காங்க.
அதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம், பல பேர் மிஸ்டர் நவீன் சந்திராவை காண்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவரை நாங்க எங்களோட ஷோலையும் காட்டியிருந்தோம். அப்புறம் மும்பைல இருக்கிற பல சொசைட்டிஸ் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை அமுல்படுத்த விரும்புறாங்க. அதுக்கான வேலையிலையும் இறங்கிட்டாங்க. உங்க நன்கொடையால சம்பவ் ட்ரஸ்ட்ங்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கு இது வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிற தொகை வந்து எவ்வளோனா 27,14,666 ரூபாய் ஆகும். புறப்பட்டு வாடா நண்பா, புறப்பட்டு வாடா, பாதையிட வாடா, புதிய பாதையிட வாடா, நீ சாதிப்பா என்றும் வாய்மை வெல்லும், சாதித்து காட்டடா நண்பா. புறப்பட்டு வாடா நண்பா, புறப்பட்டு வாடா, பாதையிட வாடா, புதிய பாதையிட வாடா. நண்பர்களே, சத்தியமேவ ஜெயத்தையோட கடைசி எபிசோட் நம்ம முன்னோர்கள் கண்ட கனவுகளை ஞாபகப்படுத்துச்சு. நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தது. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக அவங்க ரொம்பவே பாடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம தங்களோட கனவுகளை அவங்க எழுதிட்டு போனாங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் பக்கத்துல, த பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த எபிசோட்ல நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்திய அரசியல் சாசனத்துல சொன்ன பாதையில நாம நடந்து போகணுமா இல்ல வேண்டாமான்னு. 99%, அதாவது 99% மக்கள் இந்த கேள்விக்கு பதில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க நன்கொடையால பிரஜ்வாலாங்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கு இது வரைக்கும் கிடைச்ச தொகை வந்து அது வந்து 31,15,795 ரூபாய் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், சத்தியமேவ ஜெயத்தை மூலமா இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் நீங்க உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்க ஆகஸ்ட் 31 வரைக்கும் தாராளமா செய்யலாம். அதோட ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயத்தைக்கு எல்லா விதத்திலையும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்கிற நன்கொடைய அவங்க மேட்ச் பண்ணிடுவாங்க. நண்பர்களே, இந்த பயணம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுத்திருக்கு. நிறைய பேர் நமக்கு மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. சில மெசேஜஸ் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதான் முதல் மெசேஜ். ஒரு ஏழை தாய் பல ஏழைகளுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்காங்க, அதுவும் இலவச ஹாஸ்பிட்டல். ஆனா நான் என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கேன்? இந்த கேள்வி என் மனசை உறுத்துது. திருஷ்டி எழுதியிருக்காங்க, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நான் நம்ம நாட்டுக்காக இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலையேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு உங்க ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது செய்யணும்னு என் மனசு சொல்லுது. சத்தியமேவ ஜெயத்தையோட சீசன் 2 நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆர்த்திக் காதிரி சார் சொல்றாரு, இதை நான் ஒரு டிவி ஷோவாவே பார்க்கல. நானும் சொல்லிடுறேன், நானும் இதை ஒரு டிவி ஷோவா பார்க்கல. அவர் சொல்றாரு, இதை நான் ஒரு டிவி ஷோவா பார்க்கல, இது எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி. தொடர்ந்து எல்லாருக்கும் வழிகாட்டுங்க. சத்தியமேவ ஜெயத்தை மூலமா பல பேருக்கு தைரியத்தை கொடுத்திருக்கீங்க. நம்பிக்கைங்கிற ஜோதி எரிய வச்சு இருளை நீங்க போக்கி இருக்கீங்க. இந்த ஜோதி அணையக்கூடாது. நண்பர்களே, இந்தியா மாறிக்கிட்டு வருது. இந்திய மக்களும் மாற்றத்தை விரும்புறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இந்தியர்களும் தன் நாட்டை நேசிக்கிறாங்க. நாம எல்லாருமே ஆரோக்கியமான வளமான இந்தியாவை தான் பார்க்க ஆசைப்படுறோம். சத்தியமேவ ஜெயத்தையோட முதல் சீசன் இதோட முடியுது. ஆனா இது ஒரு முடிவல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆரம்பம் தான். நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆசைப்படுறேன். நானும் என்னோட மொத்த டீமும் சேர்ந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்காக கண்டிப்பா வருவோம். சூரியன் உதிக்கின்றது, இருளும் நீங்குகிறது, அனைவருக்கும் முன்னேற்றம் மலர்கிறது. மறுமலர்ச்சி ஜுவாலை நெஞ்சில் எரிகிறது, வல்லரசு நாடு கண்முன் தெரிகிறது. நம் இந்தியா நமக்கு பெருமை சேர்க்கிறது. ஜெய்ஹிந்த், சத்தியமேவ ஜெயதே. இது உண்மை பாதை, உன்னத பாதை, வாழ்வை உயர்த்தும் பாதையில் நெஞ்சில் உண்மை என்ற பெயரை பதித்தேன், உலகம் என்றும் துதிக்கவே. இது ராகமே, புது வேகமே, உன்னை நேசிக்கும் உற்சாகமே, நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் கொள்கையே. உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம், நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம். சத்தியமேவ 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 ஜெயதே. உண்மையை நேசிப்பாயே, வாய்மையே வெல்லும். வாய்மையே 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 வெல்லும். உந்த நேர்மைதான் ஒளி வீசட்டும், எந்த குறையும் தடையும் இனி விலகட்டும். எந்த முயற்சியே உருவாக்கிடும், மலர் தோட்டமாய் மனம் வீசிடும்.
உந்தன் உண்மை அழகே சொல்லுமே எந்த மனமும் அருகே செல்லுமே எந்த சுரமே அபசுரமாகாது எந்த கீதம் என்றும் சாகாது இதுதானமே புது வேகமே உன்னை நேசிக்கும் உற்சாகமே நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம் நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம் சத்யமேவ 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 ஜெயதே உண்மையை நேசிப்பாயே வாய்மையே வெல்லும் வாய்மையே 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 வெல்லும் நான் என்னையே புட போட்டுட்டேன் என்ன குறையுண்டு அதை கேட்டுட்டேன் எந்த கரையையும் ஏன் மறைப்பது உண்மை பாதை விட்டு ஏன் அகழ்வது நான் மாறிடும் நேரம் வந்தால் என்னை மாற்றுவேன் உனக்காகவே உன்னை காத்திடும் நேரம் வந்தால் தீ தழுவுவேன் உனக்காகவே எந்த குரு